என் இனிய உறவுகளே, இன்று நாம் 18/5/25 இருக்கின்றோம். அன்புள்ளம் கொண்ட உங்களுக்கு உயிர்த்த ஆண்டவரின் நாம் தொடர்ந்து இந்த நாட்களில் இருக்கின்றோம். ஆவியானவரின் துணை நமக்குள் என்றும் இணைந்து அன்னையின் பரிவினால் நாம் தினம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 83 16 17 18. அன்னைக்கு நாம் இன்று சொல்ல வேண்டியது: உம்மிடத்தில் பிறந்த எங்களை மீட்க வந்த இயேசு உம் வழியாக எங்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்த்து ஏற்றிட அருள் புரிவாராக. இன்று செய்ய வேண்டிய நற்செயல்: நம் உறவினரில் யாரேனும் கிறிஸ்துவை விட்டு விலகிச் சென்றிருந்தால் அவர்களை சந்தித்து அவர்களை மீண்டும் இயேசுவிடம் கொண்டு வந்திட வழி செய்தல். இன்றைய வாசகம்: முதல் வாசகம் திருத்துதர்கள் பணி 14:21-27. இன்றைய இரண்டாம் வாசகம் திருவெளிப்பாடு 21:1-5. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 13:31, 33, 34, 35. இயேசு தனது இறுதி நேரம் நெருங்கிவிட்டது என்பதை அறிந்து அவர்களை விட்டு பிரிகின்ற நேரம் வந்துவிட்டது என்று தெரிவிக்கின்றார். அப்பொழுது என்னை தேடுவீர்கள் என்று கூறுகின்றார். காரணம், திருத்துதர்களும் மனிதர்கள் என்ற முறையில் அவர்களுக்குள்ளாக இருந்த வேறுபாடுகள், பிளவுகள், போட்டி மனப்பான்மை, பொறாமை என்பது உண்டு. ஆனால் இயேசு அவர்களோடு இருக்கையில் இவைகளெல்லாம் மேற்கொள்ள முடிந்தது. ஒற்றுமையாக வாழ முடிந்தது. இப்பொழுது இயேசு இல்லாத நிலையில் அவர்களை வழிநடத்துவதும் ஒன்றுபடுத்துவதும் யார் என்ற நிலையில்தான் புதிய கட்டளையை இயேசு அவர்களுக்கு கொடுக்கின்றார். அது அன்பு கட்டளை. இதில் என்ன புதியது என்றால், இயேசு நம்மை அன்பு செய்தது போல் ஒருவர் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும் என்பது தான் இந்த அன்பு நிலையானது. இதிலிருந்து நம்மை எதுவும் யாரும் பிரிக்கவே முடியாது. ரோமையர் 8:31. இதுவே இயேசுவின் சீடருக்கான அடையாளம். இந்த மாதத்தில் அன்னை மரியாவுக்காக நாம் தினம் செய்து கொண்டு வருவது: அன்னை மரியா தம் மகனை காணும்போது அடைந்த மகிழ்ச்சி, அன்னை மரியா அவரோடு பேசிய போது அடைந்த ஆனந்தம், அன்னை மரியா தன் மகனின் போதனை கேட்டபோது அடைந்த உவகை. 30 ஆண்டுகள் வரை தம்முடன் வாழ்ந்த மகன் இறை தந்தையின் திருவுளம் நிறைவேற்ற அன்னையிடம் விடை பெற்று வெளி உலகில் சென்று தமது நற்செய்தி பணியை துவங்கிய போது மரியா தன் மகனின் பிரிவிற்காக சற்றே வருத்தப்பட்டிருந்தாலும் நசரேத்திலும் கலிலேயாவிலும் அதன் சுற்றுப்புறம் எங்கும் அவர் மக்களை தேடிச் சென்று அவர்களை விடுவித்து ஆறுதல் அளிக்கும் சொற்களால் அவர்களது வாழ்வை பொலிவுற செய்ததையும், நமது அருங்குறிகளால் மக்களின் பிணி நீங்கி தீய ஆவிகளை விரட்டி ஊனங்களை போக்கி மரித்தோரையும் உயிர்ப்பித்து அவர்களை மகிழ்வித்த செய்தியை அறிந்த போதும் அன்னை மரியா அடைந்த பேருவகையை யாராலும் வர்ணித்து கூறிட இயலாது. மேலும் தன் மகனால் சுகம் பெற்றோரும் ஊனம் நீங்கியோரும் இன்னும் பலவிதங்களிலும் நன்மைகள் அடைந்தோர் அன்னை மரியாவை தேடி வந்து அவருடைய மகனால் தாங்கள் பெற்ற நன்மைகளை எடுத்துரைத்து இப்படிப்பட்ட மகனை பெற்றெடுத்த அந்த தாயை புகழ்ந்து கொண்டாடிய போதும் அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவில்லை என்றே கூறலாம். இன்றும் நாம் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நோய் நொடிகள், சுகம், பிரச்சனைகளில் சரியான தீர்வு, பாவங்களிலிருந்து விடுதலை என்று எண்ணற்ற நன்மைகள் அடையும் போது நாம் இயேசுவுக்கு நன்றியும் ஆராதனையும் அளிப்பதுடன் இத்தகைய ஒப்பற்ற மைந்தனை தமக்காக பெற்று தந்த அன்னை மரியாவுக்கு நமது நன்றிகளை கூறி அவரை வாழ்த்துவோம். அன்னை மரியாவிடம் நடந்த புதுமைகள். சில்வோரா கோன்ஸ்லஸ் என்ற இயேசு சபை குரு ஆப்பிரிக்காவில் மெஃபர்டா என்ற இடத்திற்கு மறைப்பணியாற்ற சென்றார். அப்பொழுது அங்கு அன்னை மரியாவின் அழகிய படம் ஒன்றை தன்னுடன் எடுத்துச் சென்றார். அவரை காண வந்த அரசவை பணியாளர்கள் ஒருவர் குருவானவரின் அன்னை மரியாவின் படத்தை கண்டு மெய்மறந்து அது உயிருள்ள ஒரு பெண்ணின் உருவமா அல்லது வரையப்பட்ட ஓவியமா என்று புரிந்து கொள்ள இயலாத அதை குறித்து குருவானவரிடமும் கேட்க தயக்கப்பட்டு அரசனிடம் திரும்பி சென்றவுடன் குருவானவரின் அறையில் ஒரு அழகிய அரசியை கண்டேன் என்று மட்டும் கூறினார். அரசன் மறுநாள் அந்த குருவானவரை தன் அரண்மனைக்கு வரவழைத்ததுடன் அவ்வாறு அவர் வரும்போது அவருடன் வந்திருக்கும் அரசியையும் உடன் அழைத்து வர கூறினான். குருவானவரோ அன்னை மரியின் படத்தை தன்னுடன் எடுத்து சென்று தான் அன்னை மரியாவின் அந்த படத்தை தவிர வேறு அரசி யாரையும் தன்னுடன் அழைத்து வரவில்லை என்று கூறி படத்தை காட்டினார். அரசன் அப்படத்தை பார்த்து மிக மகிழ்ச்சி அடைந்து அதனை அரண்மனையில் உள்ள தனது அறையில் மிக அழகாக அலங்கரித்து வைத்தான்.
நாம் அன்னை மரியாவை தினமும் நம் வாழ்க்கையில் கண்டு அனுபவித்து வருகிறோம். அன்னை மரியாவை அனுபவித்து அதை ரசித்து ருசித்து அதனுடைய பலனை நாம் அடைந்திருக்கிறோமா? இதோ இந்த அரசனை போல் அன்னை மரியாவை கண்டு நாம் பெருமகிழ்ச்சி கொண்டு அன்னை மரியாவின் படங்களை நம் இல்லங்களில் அலங்கரித்து வைப்போம். நம் உள்ளங்களிலும் அலங்கரிப்போம். அன்னை மரியாவுக்கு நம்மை அர்ப்பணிக்க தினம் நாம் ஜெபமாலையும் ஜெபங்களும் செய்து அன்னைக்கு அதை மாலையாக சூட்டுவோம். இந்த மே மாதத்தில் விசேஷமாக குடும்பங்களிலும் வீடுகளிலும் தனிமையிலும் படுக்க செல்லும் போதும் நாம் அன்னை மரியுடன் பேசுவது நல்லது என்பதை கூறி மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.